إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது தர்பியாவுடைய வகுப்பில் பல சிறப்பான நூல்களை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த தொடரில் உம்மத்தின் ஒற்றுமைக்கு அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய மன்ஹஜ் வழிகாட்டல் போக்கு என்ன என்ற தலைப்பில் ஷேக் அப்துல் ரஸாக் அல் பத்ர் ஹஃபிதுல்லாஹ் அவர்களுக்குரிய ஒரு நூலை பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் எடுத்த குறிப்புகள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க பார்ப்போம். அந்த புக்கில் எதுவும் குறிப்புகள் எடுத்தீங்களா? இதுக்கு முன்னால் இந்த பாடத்தில் ஏதாவது குறிப்புகள், இந்த பாடத்திலிருந்து நாங்கள் இந்தந்த குறிப்புகள் எடுத்திருக்கிறோம் அப்படி என்று சொல்கிறவங்க? பேஜ் நம்பர் 15வது பக்கம் அந்த தர்பியா வாட்ஸ்அப் குரூப்லேயும் அந்த புக் இருக்கிறது. தேவையானவங்க பார்த்து கொள்ளலாம். எனவே அந்த அடிப்படையில் என்ன செய்ய, இன்ஷா அல்லாஹ் குறிப்புகள் எடுக்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுங்க. ஒரு மார்க்க வகுப்புக்கு நாம் பயானுக்கு உட்கார்ன்ற அந்த ஃபீலிங்கை விட ஒரு மார்க்க வகுப்பில் உட்கார்ந்து குறிப்புகள் எடுக்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஹைர் என்ன நாங்கள் எல்லாம் ஒரு ஞாபகத்தில் செய்திகள் எல்லாம் இருக்காது, சில செய்திகள் இருக்கும். எனவே நாம் இந்த தலைப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால், சமுதாயத்தினுடைய ஒற்றுமைக்கு குர்ஆன் சுன்னாவுடைய அந்த வழிகாட்டல் என்ற இந்த தலைப்பிலே இறுதியாக நாம் பார்த்தோம். சூரத்து ரூம் அத்தியாயத்திலே இடம்பெறக்கூடிய சில வசனங்களை நூலாசிரியர் குறிப்பிட்டு அதில் முதல் விடயமாக அவர்கள் கூறிய விடயம் அந்த குர்ஆனுடைய வசனம், உங்களுடைய முகத்தை நீங்கள் முழுமையாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டதாக ஆக்குங்கள். எனவே அல்லாஹ்வுக்கு முழுமையாக அடிபணிதல், கட்டுப்படுதல் என்பது அந்த வசனத்தில் உள்ள முதல் வழிகாட்டல். இரண்டாவது வழிகாட்டலாக நாம் படித்தோம், அதாவது அல் குர்ஆன் சுன்னாவுடைய கல்வியை பெற்றுக்கொள்ளுதல், மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளுதல் என்ற அந்த வழிகாட்டல் அதிலே வழங்கப்பட்டது. எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த வழிகாட்டல் ஓடு சம்பந்தப்பட்ட சில விடயங்களோடு தான் நாம் சென்ற வகுப்பை நிறுத்தினோம். எனவே மார்க்க கல்வியை நாம் பெற்றுக்கொள்வது, அதை கற்றுக்கொள்வதற்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம், அல் குர்ஆனுடைய சுன்னாவுடைய விளக்கங்களை நாம் பெறுவதில் என்ன செய்ய வேண்டும், ஒரு கூடுதலான கவனம் எடுக்க வேண்டும் என்ற இந்த விடயம். இதில் அல்லாஹு தஆலா கூறக்கூடிய ஒரு வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் வ உலில் அம்ரி மின்கும் ஃபஇன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன் ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூல் என்ற அந்த 15ஆம் பக்கத்தில் இந்த வசனம் இருக்கிறது. மூமின்களே, அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் வழிபடுங்கள். அதே போன்று உங்களுடைய காரியங்களுக்கு
எவர்கள் பொறுப்பாக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கட்டுப்படுங்கள். நீங்கள் ஒரு விடத்தில் பிணக்கு கொண்டு விட்டால் அல்லாஹ்வின் பக்கம் அவனது தூதரின் பக்கம் நீங்கள் மீளுங்கள். அதற்குரிய தீர்வை தேடி நீங்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் ذَلِكَ خَيْرٌ وَأَحْسَنُ تَأْوِيلًا, இதுதான் சிறந்ததாகவும் சிறந்த தீர்வாகவும் இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே சமுதாயம் ஒன்றுபடுவதற்கான வழிகாட்டல்கள்ல அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் வழிபடுதல், அதே போன்று நமது தலைவர்களுக்கு நாம் கட்டுப்படுதல், முரண்பாடுகள் என்று வருகின்ற போது குர்ஆன் சுன்னாவுடைய தீர்வை பெற்றுக்கொள்ளுதல் என்ற அற்புதமான வழிகாட்டல்கள் இந்த குர்ஆனுடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அருமையான சகோதரர்களே, இந்த தீர்வை விட்டுவிட்டு எவர்கள் தங்களுடைய பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பார்களோ, குர்ஆன் சுன்னாவை விட குர்ஆனையும் சுன்னாவையும் விட தங்களுடைய பகுத்தறிவுக்கு எவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட ஆரம்பிப்பார்களோ, இது சமுதாயத்தை என்ன செய்யாது? ஒன்றுபடுத்தாது. சமுதாயத்தை இன்னும் என்ன செய்யும்? பிளவுபடுத்தும் என்பதை இங்கே ஆசிரியர் குறிப்பிடுகிறார். புரியுதா? எப்படி சமுதாயம் இதன் மூலம் ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்கும் சிந்தனைக்கும் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பார்களாக இருந்தால் சமுதாயம் என்ன செய்யாது? சொல்லுங்க, ஒன்றுபடாது, பிளவுபட்டுத்தான் போகும் என்பதை சொல்கிறார். எவ்வாறு சமூகம் ஒன்றுபடும்? எனவே இதா உஜித மையஸ்தஹீனு பிஸ்ஸுன்னா, சுன்னாவை என்ன செய்யக்கூடியவர்கள், சுன்னாவுக்குரிய மதிப்பை கொடுக்காமல் சுன்னாவை உதாசீனப்படுத்தக்கூடியவர்கள், அதனுடைய கண்ணியத்தை குறைப்பவர்கள், அதே போன்று சுன்னாவில் என்ன செய்வது, மக்களுக்கு மத்தியில ஒரு சந்தேகத்தை உண்டாக்கக்கூடியவர்கள், சுன்னாவின் மீது களங்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள், இப்படியெல்லாம் தங்களுடைய பகுத்தறிவுக்கும் சிந்தனைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இவ்வாறு சுன்னாவை அலட்சியப்படுத்துவார்களாக இருந்தால் அங்கு நிச்சயமாக சமுதாயம் என்ன செய்யாது? ஒன்றுபடாது. சமுதாயம் பிளவுபட்டுத்தான் செல்லும். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, இன்று நாம் பார்க்கின்றோம், சிலர் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தங்களுடைய சிந்தனைக்கும் பகுத்தறிவுக்கும் வல் மனாமாத், மனாமாத் என்ன? கனவுகள். நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சில இந்த தரீகாக்கள் அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், நமது ஷேக் நமது ஷேகுடைய கனவில் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி கூறினார் என்று ஷேக் சொல்வார். அல்லாஹ்வுடைய தூதர் எனது கனவில் இவ்வாறு கூறினார் என்று மக்களை வழிகெடுப்பார்கள். என்ன செய்வாங்க? இதற்கு ஆதாரம் கேட்க முடியுமா? அவர் கண்ட கனவுக்கு ஆதாரம் எல்லாம் கேட்க இயலாது. சும்மா கேட்டுட்டு தான் போக வேண்டி வரும். இப்படி என்ன செய்கிறார்கள்? மார்க்கத்தில் விளையாடுகிறார்கள். அதாவது இவர்கள் எப்படி சொல்வார்கள் என்றால், அஹ்லு சுன்னாக்களை பார்த்து இந்த சுன்னாவிலே பயணிக்கக்கூடியவர்கள் ஹத்தஸனா, இவர்கள் ஹத்தஸனா ஃபுலானின் அன் ஃபுலான், அவரை தொட்டு இவர் அறிவித்தார் என்று இப்படி இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா எங்கட சேகட கனவுல என்ன செஞ்சிட்டாரு? சொல்லாங்க, நேரடியாக சொல்லிட்டாங்க, நேரடியாக சொல்லிவிட்டார்கள். எனவே நாம் அதைத்தான் எடுப்போம் என்று சொல்லி இப்படி வழிகட்டு போகிறார்கள். இப்படி வழிகட்டு போகக்கூடிய ஒரு சமுதாயம், இவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இமாம்கள் ஹதீஸ்களை தொகுத்திருக்கிறார்கள், ஆதாரங்களை தொகுத்திருக்கிறார்கள், ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை தொகுத்திருக்கிறார்கள், அதை பாதுகாத்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் மகத்தான ஒரு பணி நடந்திருக்கிறது. இவைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு என்ன சொல்கிறார்கள்? ஷேகுடைய எனது கனவில் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னார் என்று மக்களை வழிகெடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, இவர்கள் சொல்கிறார்கள், இப்படி இவங்க ஹத்தஸனா ஹத்தஸனான்னு சொல்கிறார்கள். அவங்க எல்லாம் மரணித்து விட்டார்கள். மரணித்து விட்டாலும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அனைத்தும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, பதியப்பட்டிருக்கிறது. அம்மா நஹனு ஃபனாஹுது தீனனா அனில் ஹய்யில் லதீ லா யமூத், நாங்க தீனை யார்கிட்ட எடுக்கிறோம்? நேரடியா அல்லாஹ்விட்ட இருந்து எடுக்கிறோம் என்றெல்லாம் சொல்வார்கள். அப்படித்தானே? ஒரு தெரியும், இந்த காத்தாங்கோடியில ஒரு வழிகேடன் இருக்கிறான், யாரு தெரியுமா? அப்துல் ரவுஃப். இவன் ஒரு புத்தகத்தை எழுதிட்டு சொன்னா, அல்லாஹ் சொல்ல சொல்ல நான் எழுதினேன் என்று சொன்னான். எப்படி சொன்னா? புத்தகத்தை எழுதிட்டு சொல்றான், அல்லாஹ் சொல்ல சொல்ல நான் எழுதினேன். எப்படி?
அதாவது எப்படி மக்களை வழிகெடுக்கிறாங்கன்னு பாருங்க. எனவே நறுமையான சகோதரர்களே, எப்படி சொல்கிறார்கள்? ஹத்தஸனி கல்பி அன் ரப்பி. எனவே அல்லாஹ் அவரது உள்ளத்தில் என்ன செய்தான் போட்டதாக இப்படியெல்லாம் மக்களை என்ன செய்கிறார்கள்? வழிகெடுத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எனவே சமுதாயம் எங்க எப்படி ஒன்று வரும்? எனவே சமுதாயம் ஒன்றுபடுவதாக இருந்தால் எதற்கு நாம் கட்டுப்பட வேண்டும்? அல் குர்ஆன், சுன்னா, அந்த நபி தோழர்கள் சஹாபாக்கள் சென்ற அந்த வழி. எனவே தங்களுடைய சிந்தனைகளுக்கு அதாவது முதலிடம் கொடுக்காமல் குர்ஆன் சுன்னாவுக்கு என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நஹ்னு இன்னமா அரஃப்னா அல் கிதாப வஸ்ஸுன்னா பிஉகூலினா ஃபைதா கத்தம்னா النقل على العقل قدمنا الدليل على المدلول فكيف نقدم النقل على العقل. எனவே நாங்க எங்க பகுத்தறிவு சிந்தனையை நாங்க முற்படுத்தாம குர்ஆன் சுன்னாவுக்கு நாங்க கட்டுப்படுவதோடு அதற்கு கட்டுப்படும் போதுதான் நமது பகுத்தறிவை முற்படுத்தாமல் அவைக்கு நாம் கட்டுப்படுகின்ற போதுதான் சமுதாயம் ஒன்றுபடும். அப்படித்தான் இப்ப சஹாபாக்கள் ஒன்றுபட்ட சமுதாயமாக வாழ்ந்தார்கள் என்றால் அவங்க கொடுத்த எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகள். தங்களுடைய பகுத்தறிவை கொண்டு போய் அதில் நுழைத்து அவங்க என்ன செய்யல? அவர்கள் வழிகட்டி செல்லவில்லை. எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். பகுத்தறிவுக்கு இங்க என்ன இடம் இல்லையா அப்படி என்பது அல்ல. இங்கு நாங்க என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதாவது சஹீஹான ஆதாரங்கள், அந்நக்லு ஸஹீஹ் வல் அக்லு ஸலீம் ரெண்டையும் புரிஞ்சுவோம். அது சொல்றாரு பாருங்க, அந்நக்லு ஸஹீஹ் வல் அக்லு ஸலீம் லா யதஆரவான். அதாவது சஹீஹான செய்திகளும் அதே போன்று ஈடேற்றமான சிந்தனையும் என்ன செய்யாது? முரண்படாது. ரெண்டும் என்ன செய்யாது? முரண்படாது. புரியுதா? ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஒரு நூலே இருக்கிறது, ஒரு மகத்தான ஒரு நூல், அவருடைய ஒரு நூல் இருக்கிறது, தர்உ தஆருல் அக்லி வன் நக்ல் என்ற ஒரு நூல் இருக்கிறது. எனவே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஆதாரபூர்வமான செய்திகளும் சீரிய சிந்தனையும் என்ன செய்யாது? சொல்லுங்க, முரண்படாது. புரியுதா? எனவே இங்கு முரண்படுவதாக இருந்தா என்ன இருக்கும்? அங்க கோளாறு இருக்கும். ஒன்று செய்தி ஆதாரமற்றதாக இருக்கும். என்ன செய்யும்? அந்த செய்தி எப்படி இருக்கும்? ஆதாரமற்றதாக இருக்கும். அல்லது அவரது சிந்தனையில என்ன இருக்கும்? கோளாறு இருக்கும். எனவே நறுமையான சகோதரர்களை, அந்த அடிப்படையில அதாவது சமுதாய ஒற்றுமை என்று சொன்னால் இவைகளுக்கு கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகள் அதற்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்ற விடயம். அதே போன்று இங்கே சொல்கிறார்கள், அதாவது அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு அடுத்த பேஜ் 17ஆம் பேஜில் பாருங்க, கடைசியில் வருது. அதாவது நாங்க ஏற்றிருக்கிறோம் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். ஆனால் இந்த பகுத்தறிவாதிகள் எப்படி சொல்ல வேண்டும்? அஷ்ஹது அன்ன அக்லி ரசூலுல்லாஹ்னு தான் சொல்ல வேண்டும். உண்மையில அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள் என்ன சொல்ல வேண்டும்? எனது பகுத்தறிவு, எனது புத்தி தான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சொல்ல வேண்டியிருக்கும். அவ்வளவு மோசமான நிலைக்கு என்ன செய்கிறார்கள்? சிலர் சென்று கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய பகுத்தறிவை வைத்து சுன்னாவை மறுக்கக்கூடியவர்களாக இவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தையும் இங்கு என்ன செய்கிறார்கள்? சுற்றி காட்டுகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அறிஞர்களை பொறுத்தவரையில் அதுல பாருங்க 18ஆம் பக்கத்துல தலைப்பு போடுகின்ற போது சொல்கிறார், ருதூதுல் ஐமா அலல் அக்லானியின். இப்படியான பகுத்தறிவுவாதிகளுக்கு அறிஞர்கள் என்ன செய்திருக்கிறாங்க? மறுப்பு கொடுத்திருக்கிறாங்க. இப்படி பகுத்தறிவை முதன்மைப்படுத்தி வழிகட்டு செல்லக்கூடியவர்கள் இவர்கள் என்ன என்று சொன்னால், இங்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், இப்ப யாருடைய பகுத்தறிவை ஏற்றுக்கொள்றது? பகுத்தறிவுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, குர்ஆன் சுன்னாவை புறக்கணித்து விட்டு நீங்க பகுத்தறிவைத்தான் பின்பற்றுவோம் என்றால் யாருடைய பகுத்தறிவுக்கு நீங்க என்ன செய்வீங்க? நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் என்ற ஒரு கேள்வி வருமா இல்லையா? உதாரணமா, ஜெயித் நல்ல அறிவாளியாக இருக்கிறார், அதை விட அமர் என்ன செய்வாரு? அறிவாளியாக இருப்பார். இப்ப யாருக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் என்ற ஒரு என்ன கேள்வி அங்கு எழும். எனவே நறுமையான சகோதரர்களே, ஒவ்வொருவருடைய சிந்தனையும் என்ன ஒரே மாதிரியா இருக்கும்? சிலருடைய சிந்தனை விட சிலருடைய சிந்தனை கூடுதலாக இருக்கும், ஏற்றத்தாழ்வு இருக்கும். எனவே இங்கு சிந்தனைகளை பின்பற்ற போனால் என்ன நடக்கும்? மக்கள் வழிகட்டுத்தான் போவார்கள், சமுதாயம் ஒன்றுபடாது, இன்னும் சமுதாயம் பிளவுபட்டுத்தான் செல்லும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறு செய்கின்ற போது மக்கள் தீனை விட்டு, நேரிய வழியை விட்டு தவறி விடுவார்கள். அதே போன்று அறிஞர்கள்ல
முத்தர்ரிஃப் இப்னு ஷஹீர் என்று சொல்லக்கூடிய அறிஞர் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய ஒரு கருத்தை சொல்கிறார்கள். என்ன மனோ இச்சைகள் எல்லாம் பகுத்தறிவுகள் எல்லாம் ஒன்றாக இருந்தால் சொல்லலாம், பின்பற்றலாம் என்று. இவைகள் ஒவ்வொன்றும் மாறுபட்டும் பிளவுபட்டும் இருக்கின்ற போது எங்கிருந்து சத்தியத்தை பெறுவது என்ற கேள்வி வரும். எனவே சத்தியம் என்பது, உண்மை என்பது அல் குர்ஆன் சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று பாருங்கள், இஸ்ஹாக் இப்னு ஈசா என்பவர் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி அதில் கொண்டு வராரு பாருங்க. 18ஆம் பக்கத்தில் கடைசியில மாலிக் ரஹிமுல்லா அவங்க கான மாலிக் இப்னு அனஸ், இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹிமுல்லா அவர்கள் யஈபுல் ஜிதால ஃபித்தீன், அவங்க மார்க்கத்தில் இப்படியான விதண்டாவாதம் செய்வதை அவர்கள் என்ன குறை காணக்கூடியவர்களாக இருந்தாங்க. அவங்க விரும்பல அதை. புரியுது அவங்க சொல்றது? அவர்கள் என்ன சொல்வார்கள், அதாவது அகுல்லமா ஜாஅனா ரஜுலுன் அஜ்தலு மின் ரஜுலின் தரக்னா மா நஸல பிஹி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஜதலிஹி. ஒருத்தர் வருவாரு, ஒருத்தர் வந்து என்ன செய்வாரு, அவருடைய வாதங்களை எல்லாம், அவரது வாத திறமைகளை எல்லாம் முன்வைப்பாரு. இப்படி அவர் வாத திறமைகளை இப்படி ஒவ்வொருவரும் வந்து தங்களுடைய வாதங்களை வைக்கும் போது நாங்க எதை விடுறது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜிப்ரீல் மூலம் அருளினானே அந்த வஹியை நாம் விடுவதா? ஒவ்வொருத்தர் வந்து என்ன செய்யறது? இப்ப பாக்குறோமா இல்லையா? சிலவங்க வழிகட்டு போறாங்க. எதன் மீது? அவர் அப்படி வாதங்களை முன்வைக்கிறார், அவரோட வாதங்களை பாத்தீங்களா, இப்படி வாதங்கள் இப்படி என்று சொல்லி சிலர் வழிகட்டு போறாங்க. இப்படி ஒவ்வொருவரும் வந்து வாதங்களை வைப்பாங்க. வாதங்களை வைப்பதன் மூலம் நாம் எதை விடுறது என்று கேட்கிறாரு. அதாவது ஜிப்ரீல் மூலம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருளப்பட்ட வகையை நாம் விடுவதா என்று கேள்வி எழுப்புகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இவைகள்ல நாங்கள் மிக கவனமாக செயல்பட வேண்டும். புரியுது அவங்க சொல்றது? சிலருடைய சிந்தனைகளை பொறுத்தவரையில, அதாவது அவர்களுடைய வாத திறமைகளின் காரணத்தால் மக்களை வழிகெடுப்பார்கள். சில நேரங்களில் தங்களுடைய மனோ இச்சைக்கு ஏற்ப என்ன செய்வார்கள், ஆதாரங்களை வளைப்பார்கள். உண்மையில ஹதீஸ்ல அந்த கருத்து இருக்காது. நாங்க போய் அந்த ஹதீஸை முழுமையா ஆய்வு செய்வோமா, பார்ப்போமா? இல்ல. ஹதீஸ்ல உண்மையில அவர் சொல்லக்கூடிய கருத்து இருக்காது. அவர் தன்னுடைய வழிகேட்டுக்கு சார்பாக அந்த ஹதீஸை வளைப்பார். இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று பாருங்கள், அதிலே வருகிறது அடுத்த செய்தியாக மஅனி இப்னு ஈசா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முறை அங்க மஸ்ஜிதுல வந்து இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, எனது கையிலே சாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஒரு மனிதர் வந்தார். அவரது பேர் அபுல் ஜுவைரியா என்று அழைக்கப்படும். அவர் வந்து அந்த முர்ஜியா கொள்கையால பாதிக்கப்பட்டவர். புரியுதா சொல்றது? முர்ஜியா என்று சொல்லக்கூடிய என்ன செய்யாது, பாவங்கள் செய்வதன் மூலம் ஈமான்ல எந்த பாதிப்பும் ஏற்படாது என்ற ஒரு வழிகட்ட அந்த கொள்கை இருக்குதா இல்லையா? அந்த முர்ஜியா கொள்கையால பாதிக்கப்பட்டவர். அவர் வந்து என்ன சொல்றாரு, அபு அப்துல்லா என்று இமாம் மாலிக் ரஹிமுல்லா அவர்களை வந்து பார்த்து என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அதாவது உங்களோடு நான் தர்க்கிக்க விரும்புகிறேன், வாதிட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப நீங்க வாதத்துல வென்று விட்டால் உங்களை பின்பற்றுவதான்னு கேட்கிறார். உங்களை பின்பற்றுவதான்னு கேட்கிறார். சொல்கிறார், இப்படி ஒவ்வொருத்தரும் வருவாங்க, வந்து வாதிடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்க என்ன செய்வது, அவர்களை பின்பற்றி கொண்டிருப்பதா என்று கேட்கிறாங்க. அப்போது இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா பஅஸல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிதீனி வாஹித். அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே தீனை கொண்டுதான் அனுப்பினான், ஒரே மார்க்கத்தை கொண்டுதான் அனுப்பினான். நீங்க தான் இதில் என்ன செய்றீங்க, குழம்பி போய் இருக்கிறீர்கள். எனவே அதே போன்று உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், யார் இந்த தீனை மார்க்கத்தை சும்மா விதண்டாவாதத்துக்குரியதாக ஆக்குகிறாரோ அவர்தான் அதிலே தடுமாற்றத்திலே இருப்பவர் என்று உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள். எனவே இவ்வாறாக மார்க்க விடயங்கள்ல விதண்டாவாதங்கள் யார் செய்கிறார்களோ அவர்கள் தான் சந்தேகத்திலே இருக்கிறார்கள். எனவே அவர்கள் விஷயத்துல நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சத்தியம் மேலோங்கி இருக்கின்ற போது நாம் என்ன செய்யக்கூடாது, இப்படியான சிந்தனை குழப்பத்தில் உள்ளவர்கள் போய் நமது ஈமானை நாம் ஆபத்தில் போட்டுக் கொள்ளக் கூடாது என்ற விடயத்தை சொல்கிறார்கள். அதே போன்று இதிலே சொல்லக்கூடிய மற்றொரு முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், முன்னே இருந்த அறிஞர்கள், சலஃப் அறிஞர்கள் கூட எதை சொல்வார்கள் என்றால், இப்ப யாராவது வந்து உங்களோடு தர்க்கிக்க விரும்புகிறேன், வாதிட விரும்புகிறேன் என்று சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, நஹனு அலா பையினத்தின் மின் அம்ரினா, நாங்க எங்கட விஷயத்துல தெளிவா இருக்கிறோம், நாங்க மார்க்க விஷயத்துல தெளிவா இருக்கிறோம். ஃபஅம்மா அன்த ஃபரஜுன் ஷாக், நீ தான் எதில் இருக்கிறாய், உனக்கு தான் குழப்பம்,
உனக்கு தான் சந்தேகம். எனவே ஃபத்ஹப் இலா ரஜுலின் ஷாக்கும் மிஸ்லிக், உன்னை போன்று குழப்பமான ஒருத்தனை தேடிக்கொள் நீ வாதம் செய்யறதுக்கு. எப்படி சொல்றாங்க? உன்னை போன்று குழப்பமான ஒருத்தனை நீ தேடிக்கோ வாதம் புரிவதற்கு. நாம் மார்க்கத்தில் எப்படிதான் இருக்கிறோம்? நாம் தெளிவாக இருக்கிறோம். அப்ப இந்த நிலைப்பாடு நமக்கு நம்மிடம் இருக்க வேண்டும். என்ன, ஒரு மார்க்க விடயத்தில் நாம் தெளிவாக இருக்கின்ற போது அதில் நாம் என்ன செய்யக்கூடாது? சந்தேகத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒருவனிடம் போய் நாம் பேசக்கூடாது. நாம் அவ்வாறாவுடன் போய் நமது ஈமானை ஆபத்தில் ஆழ்த்தக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த வழிகாட்டலை எல்லாம் இங்கு ஏன் சொல்கிறார் என்றால், சமுதாயம் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்பதற்காக, சத்தியத்தில் என்ன செய்ய வேண்டும், அனைவரும் ஒரே அணியாக பயணிக்க வேண்டும் என்பதற்காக இதிலே அவர்கள் இந்த விடயங்களை குறிப்பிடுகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, சத்தியம் மேலோங்கி இருக்கின்ற போது நாம் அசத்தியத்தை என்ன செய்யக்கூடாது? அசத்தியத்தை பிரச்சாரம் செய்யறதோ, அசத்தியத்தை நாங்க விளம்பரப்படுத்துறதோ, இப்படியான வேலைகளை நாங்க பார்க்க கூடாது. ஏன்னா பலர் அறியாமல் இவ்வாறான சதிவலைகள்ல சிக்கிக் கொள்றாங்க. என்ன செய்யறாங்க? பாத்திலை பரப்பக்கூடியவர்களாக, அசத்தியத்தை பரப்பக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள். எனவே நாம் இங்கு அல் குர்ஆன் சுன்னாவை நாம் பின்பற்றுவதும், வலா யுஆரில் தீனஹு லில் ஃபஸாத், அதாவது தனது தீனை ஆபத்துக்குள்ள போட்டுக்கொள்ள கூடாது. அதே போன்று அவுலி அஹ்வாஇ அஹ்லில் பிதஅ, பிதஅத்வாதிகளுடைய தேவைக்கு ஆசைக்கு ஏற்ப நாம் தீனை ஆக்கிவிடக் கூடாது. அதே நேரத்தில் இப்ப மார்க்கத்தில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்ப முனாதரான்னு சொல்லுவாங்க. முனாதராண்டா விவாதம். இப்ப விவாதம் செய்ய வேண்டிய தேவை ஏற்படும் போது அதை யார் செய்ய வேண்டும்? யார் செய்யணும்? அதாவது அல் உலமாஉர் ராசிஹீன் அல் முத்தமக்கினீன ஃபீ தீனில்லாஹ், மார்க்க அறிவிலே துறை போக ஆழமாக கற்றவர்கள், அப்படியான ஆழமான விளக்கம் உள்ளவர்கள், அவர்கள் தான் என்ன செய்ய வேண்டும்? அப்படியானவர்களோடு வாதித்து சத்தியத்தை நிறுவ வேண்டுமே தவிர நாம் என்ன செய்யக்கூடாது? நம்மை போய் ஆபத்துகள்ல ஆழ்த்திவிடக் கூடாது என்ற ஒரு விடயத்தை இங்கே குறிப்பிடுகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, சமுதாயம் ஒன்றுபட்டு வாழ வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? இவ்வாறான வழிகேடுகளுக்கு இடமளிக்க கூடாது என்ற விடயத்தை இங்கு சொல்கிறார்கள். பலரை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, குல்லுஹும் யத்தஇ அன்னஹு அலல் ஹக், ஒவ்வொருத்தரும் சொல்வது நான் சத்தியத்தில் இருக்கிறேன் என்றுதான் சொல்கிறான். வலா அஹத மின் அஹ்லில் அஹ்வாஇ யகூல் நஹ்னு அலா பாத்தில், அதாவது மனோயிச்சையை பின்பற்றக்கூடியவர்கள் யாரும் சொல்வதில்லை நாம் அசத்தியத்திலே இருக்கிறோம். வனஹனு அலா வலல், நாம் வழிகேட்டிலே இருக்கிறோம் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். குல்லுஹும் யத்தஇ, எல்லோரும் எதை வாதிடுவார்கள்? நாம் தான் சத்தியத்தில் இருக்கிறோம் என்று தான் வாதிடுவார்கள். எனவே இந்த வாதங்களுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. ஏனென்றால் இங்கு சத்தியம் என்பது ஆதாரங்களின் அடிப்படையிலே யார் செயல்படுகிறார்கள், யார் அந்த சிறந்த கூட்டம் சஹாபாக்கள் வெற்றி பெற்றார்கள், அந்த வழியில் யார் பயணிக்கிறார்கள் என்ற விடயங்கள் ஆதாரங்களின் அடிப்படையில் தான் இவைகள் நிறுவப்படும். எனவே நறுமையான சகோதரர்களே, அல் குர்ஆன் அஸ் சுன்னா அந்த நேரிய வழியில் பயணித்தவர்கள், அந்த வழியிலே பயணிப்பவர்கள் தான் உண்மையிலே சத்தியத்திலே உள்ளவர்கள். அதே போன்று இந்த இதுல குறிப்பிடக்கூடிய ஒரு வசனத்தை பாருங்க, 21ஆம் பக்கத்துல, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி வத்தகுல்லாஹ். அல்லாஹ் மூமின்களுக்கு ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறான். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் முந்தக்கூடாது. நீங்க என்ன செய்யாதீங்க? முந்தாதீர்கள். நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இந்த வசனத்துக்கு விளக்கம் அளிக்கின்ற போது இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், லா தஅஜலு பிகௌலின் வலா ஃபிஅலின் قبل ان يقول رسول الله صلى الله عليه وسلم او يفعل, அதாவது நீங்கள் சொல்லாலோ செயலாலோ முந்தாதீர்கள். யாரை முந்தாதீங்க? அல்லாஹ்வுடைய தூதரை. அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் முந்தக்கூடாது. இஅலாமுல் முவக்கின் என்ற நூல்ல இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் போது இப்படியான ஒரு விளக்கத்தை இமாம் அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லாலும் செயலாலும் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை என்ன செய்யக்கூடாது? முந்திவிடக் கூடாது. எனவே நறுமையான சகோதரர்களே, மார்க்க விடயங்கள் என்று வருகின்ற போது நாம் அவசரப்பட்டு கருத்து சொல்லாமல் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நீங்கள் முந்தக்கூடாது என்ற விடயம். எனவே அது அகீதா சார்ந்த விடயமாக இருக்கலாம், அல்லது இபாதத் சார்ந்த விடயமாக இருக்கலாம். எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் சொல்கிறார், லா தஅஜலு பிகௌல் யதஅல்லகு பில் இஅ்திகாத், சொல்லால் முந்தாதீர்கள் என்றால் அது அகீதா சார்ந்ததாக இருக்கிறது. வலா ஃபிஅல், செயலால் முந்தாதீர்கள் என்றால் யதஅல்லகு பில் இபாதா, அது இபாதத் சார்ந்ததாக இருக்கிறது. எனவே ஒருவன் ஒரு பிதத்தை செய்கிறான் என்றால் அவன் என்ன செய்கிறான்? அங்க சொல்லுங்க, ஒரு பிதத்தை செய்தான் என்றால் அவன் அல்லாஹ்வுடைய தூதரை தான் முந்துகிறான். அவன் அங்க என்ன செய்யறான்? அல்லாஹ்வுடைய தூதரை முந்துகிறான்.
எனவே நறுமை சகோதரர்களே, இவ்வாறாக அல்லாஹ்வுடைய ரசூலை ஒருவன் முந்தக்கூடாது, அல்லாஹ்வுடைய தூதரையோ சொல்லாலோ செயலாலோ அவன் முந்தக்கூடாது என்பதை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே குர்ஆன் சுன்னாவிலே ஆதாரம் இல்லை என்றால், குர்ஆனிலும் சுன்னாவிலும் ஆதாரம் இல்லாத விடயங்களை ஒருவன் செய்வான் என்றால் என்ன பொருள்? அப்ப முத்தகத்திமுன் பைன யதையில்லாஹி வ ரசூலி, அவன் யார்? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் முந்துவனாகத்தான் இருக்கிறான் என்ற விளக்கத்தை இங்கே சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இதில் நாங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் அல்லாஹ் கூறியதை, அல்லாஹ்வுடைய தூதர் கூறியதை நாம் சொல்ல வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்களை நாம் செயல்படுத்த வேண்டும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அதிலே பாருங்க 22ஆம் பக்கத்தில் பாருங்க, ஒரு முக்கியமான கூற்றை கொண்டு வராங்க. மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லாஹுடைய ஒரு கூற்று, ஃபீ கலிமத்தின் அஸீமா ஃபீ தஹதீரி மின் ஹாதா ஸின்ஃபி மினன் நாஸ், மனிதர்கள்ல இந்த வழிகட்ட சாராரை பற்றி ஒரு எச்சரிக்கை. யார் அவர்கள்? மன் கால ஃபி தீனி பித்அத்துன் ஹஸனா, யார் சொல்வார்களோ இந்த தீன்ல அழகான பித்அத் உண்டு, இந்த தீன்ல என்ன இருக்குது? அழகான பித்அத் உண்டு என்று எவன் சொல்வானோ, அல்லது பித்அத்தை எவன் அழகாக காண்பானோ, ஃபக்கத் ஸஅம அன்ன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான ரிசாலா, அவன் என்ன சொல்ல வருகிறான்? அல்லாஹ்வுடைய தூதர் தனது தூதத்துவத்தில் என்ன செய்து விட்டார்கள்? மோசடி செய்து விட்டார்கள் என்று சொல்ல வருகிறான். எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்து என்று பாருங்க. எனவே எவனும் பித்அத்தை நல்லதாக காணவே கூடாது. எது நல்லதாக காண வேண்டும் சொல்லுங்க? சுன்னாவை. எது நல்லது? சுன்னாதான் நல்லது, சுன்னாதான் சிறந்தது. அதற்கு எதிரானது பித்ஆ. எனவே சுன்னாவை நேசிப்பவன் ஒருபோதும் பித்அத் என்ன செய்ய மாட்டான்? நல்லதாக காண மாட்டான், நல்லதாக ஒருபோதும் காண மாட்டான். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், எவன் இவ்வாறு பித்அத்தை நல்லது என்று சொல்கிறானோ அவன் அல்லாஹ்வுடைய தூதர் தனது தூதத்துவத்தில் மோசடி செய்து விட்டார்கள் என்று தான் சொல்ல வருகிறான். அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இன்றைய நாள் உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன், எனது அருள்களை நான் உங்களுக்கு முழுமையாக்கி விட்டேன், இஸ்லாத்தை உங்களுடைய தீனாக மார்க்கமாக பொருந்திக் கொண்டேன். எனவே அந்த படைத்த ரப்புடைய நிஅமத் எதுதான்? எது நிஅமத்? இஸ்லாம். இஸ்லாத்தில் புதிதாக நுழைவிக்கப்படக்கூடியவைகள் ஒருபோதும் நிஅமத்தாக இருக்க முடியாது, அவைகள் எல்லாம் சாபமாகத்தான் இருக்கும் என் அருமையான சகோதரர்களே. எனவே அந்த அடிப்படையிலே ஃபமாலம் யகுன் தீனன் ஃபீ ஸமனி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலோ சஹாபாக்களுடைய காலத்தில் அங்கு எது தீனாக மார்க்கமாக இல்லையோ அது ஒருபோதும் இன்று என்ன செய்ய முடியாது? மார்க்கமாக முடியாது. எனவே அதே போன்றுதான் அந்த முன் சமுதாயம், சிறந்த நூற்றாண்டுக்குரியவர் என்று சொன்னாங்களே, அந்த சமுதாயம் எதை கொண்டு சீர்பெற்றதோ அதை கொண்டுதான் நாம் என்ன செய்ய முடியும்? சீர்பெற முடியும். சீர்திருத்தம் என்பது, நாம் சீர்பெறுதல் என்பது அந்த சமுதாயம் எதன் மூலம் சீர்பெற்றது, அவங்க எதன் மூலம் சீர்திருந்தினார்கள், அதன் மூலம் தான் நாம் சீர்பெற முடியுமே தவிர பித்அத்துகளை கொண்டு அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அவர்கள் சீர் பெற்றதெல்லாம் குர்ஆனையும் சுன்னாவையும் உறுதியாக பற்றி பிடித்தார்கள். அதே போன்று சஹாபாக்களுக்கு பிறகு வந்தவர்கள் அந்த சஹாபாக்களுடைய வழியிலே நேர்வழியிலே பயணித்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக இதிலே அந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு சொன்ன விளக்கங்கள்ல சமுதாயம் ஒன்றுபட்டு வாழ்வதில் முக்கியமான 2 தீர்வுகளை சொன்னார்கள். என்னென்ன தீர்வு? முதல் தீர்வாக என்ன சொன்னோம்? அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்படுதல், முகத்தை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புதல். இரண்டாவது விடயம் என்ன? மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுதல், மார்க்கத்தை கற்று அதன்படி செயல்படுதல் என்ற விடயம். அல் ஹல்லு சாலிஸ், மூன்றாவது தீர்வாக அவர் இதிலே குறிப்பிடக்கூடிய விஷயம். மூன்றாவது தீர்வாக 23ஆம் பக்கத்திலே குறிப்பிடுகிறார். சும்ம கால தஆலா முனீபீன இலைஹி, நாங்க யாரின் பக்கம் திரும்ப வேண்டும்? அல்லாஹ்வின் பக்கம். டைம் எத்தனை? முனீபீன இலைஹி, யார் பக்கம்? அல்லாஹ்வின் பக்கம். நாம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பியவர்களாக. இது மூன்றாவது தீர்வு. சமுதாயம் ஒன்றுபட்டு வாழ்வதில் உள்ள வழிகாட்டல்கள் அல் இனாபத்து இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் திரும்புதல். நாம் அனைத்து பிளவுகளையும் நாம் விட்டுவிட்டு இறைவனின் பக்கம் நாம் திரும்புதல், இறைவனை முன்னோக்குதல். இர்ஜிஉ இலல்லாஹ் ஊது இலல்லாஹ் ஊது இலா தீனில்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் திரும்புங்கள். இஅ்தஸிமு பிகிதாபில்லாஹி வ சுன்னதி ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய வேதத்தையும் அவனது தூதருடைய சுன்னாவையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அதுல பாருங்க, முஹம்மது இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஒரு கூற்றை கொண்டு வருகிறார்கள். கான மம் மதா மின் உலமாஇனா யகூல்
அல் இஅ்திஸாமு பிசுன்னதி நஜா என்ற வார்த்தை. அதாவது நமது உலமாக்கள் சென்று விட்டார்களே, அந்த உலமாக்கள் எப்படி கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால், சுன்னாவை பற்றி பிடித்தல் தான் வெற்றி. அல் இஅ்திஸாமு, சுன்னாவை உறுதியாக பற்றி பிடிப்பதில் தான் வெற்றி இருக்கிறது என்று கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இதிலே சொல்லப்படுகின்ற விடயம் என்ன? அதாவது நாம் ரப்பின் பக்கம் திரும்புதல், அவனது வேதத்தின் பக்கம், அவனது ரசூலின் பக்கம் திரும்புதல். எனவே நாம் இதற்கு முரண்படுவது, மாறுபடுவதிலிருந்து நாம் முழுமையாக விலகி அவைகளுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக மாறுவதுதான் இதுல, அதாவது அல்லாஹ்வின் பக்கம் திரும்புதல். இதில் மூன்றாவது தீர்வாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நான்காவது தீர்வு பாருங்க, அல் ஹல்லுர் ராபி'. அல் ஹல்லுர் ராபி', நான்காவது தீர்வு 24ஆம் பக்கத்தில் வருகிறது. எத்தனாம் பக்கத்துல? 24ஆம் பக்கத்தில். வத்தகூ, என்ன? அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வஹிய ரஅஸுல் அம்ரி வ அஸாஸு, இதுதான் காரியங்களுக்கெல்லாம் அடிப்படையானது, தலையாயது. எனவே இந்த தக்வாவுக்கு சொல்லப்பட்ட அழகான விளக்கம் என்ன? இமாம் இப்னு தைமியா, இமாம் இப்னுல் கையும், இமாம் ஸஹபி போன்ற அறிஞர்கள் அவர்கள் தல்க் இப்னு ஹபீப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விளக்கத்தை இங்கு கொண்டு வருகிறார்கள். தக்வல்லாஹி தஆலா, அல்லாஹ்வை பயப்படுதல் என்றால் அந்த அமல பிதாஅத்தில்லாஹி அலா நூரி மினல்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து உள்ள அந்த பிரகாசத்தின் மூலம் அல்லாஹ்வுக்கு நாம் என்ன செய்வது? வழிபடக்கூடிய செயல்களை செய்வது. அவனுடைய நன்மையை ஆதரவு வைத்தவர்களாக, தர்ஜூ சவாப் அல்லாஹ், அவனது கூலியை ஆதரவு வைத்தவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நன்மைகளையே செய்வது அவனது அந்த பிரகாசத்தின் மூலம். அதே போன்று பாவங்களை நாம் அவனது தண்டனையை பயந்து பாவங்களை விட்டு விடுவது, அதுவும் அவனது அந்த நூரின் மூலம் கிடைத்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, தக்வா என்று சொன்னால், இறை அச்சம் என்று சொன்னால், அந்த இறை அச்சம் உங்களை பாவத்திலிருந்து தடுக்க வேண்டும். உங்களை பாவத்திலிருந்து, அவனது தண்டனையிலிருந்து, இறைவனுடைய கோபத்திலிருந்து உங்களை தடுக்க வேண்டும் என்ற விடயத்தை இங்கு குறிப்பிடுகிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் நறுமையான சகோதரர்களே, தக்வா என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வுக்கு அஞ்சி பயந்து அவன் ஏவியவைகளை செயல்படுத்துவதும், அவன் தடுத்தவற்றிலிருந்து முழுமையாக விலகிக் கொள்வதும். அதே போன்று அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். எல்லா நிலையிலும், நீங்கள் தனிமையில் இருக்கும் போதும், மக்களோடு இருக்கின்ற போதும், அல்லாஹ் என்னை கண்காணிக்கிறான் என்ற உணர்வோடு இருங்கள். அல்லாஹ் என்னை பார்ப்பவனாக, அல்லாஹ் செவியேற்பவனாக இருக்கிறான் என்ற அந்த ஈமானிய உணர்வோடு நீங்கள் செயல்பட வேண்டும். எனவே இது இதில் சொல்லப்படுகின்ற நான்காவது தீர்வு. நாங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுதல், சமுதாயம் பிளவுபடக்கூடாது, சமூகம் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்றால் இதிலே தக்வாவை நான்காவது தீர்வாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதிலே இறுதியாக ஒன்றை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஐந்தாவது தீர்வாக அல் ஹல்லுல் ஹாமிஸ் வ அகீமுஸ் ஸலா, தொழுகை என்ன செய்ய? நிலைநாட்டுங்கள் என்பது ஐந்தாவது தீர்வு. என் அருமையான சகோதரர்களே, தொழுகையை அல்லாஹு தஆலா நிலைநாட்டுமாறு பணிக்கின்றான். எப்படி சொல்கிறான்? வர்கஉ மஅர் ராகிஈன், ருக்கு செய்பவர்களோடு நீங்கள் சேர்ந்து ருக்கு செய்யுங்கடா, ஜமாத்தோடு தொழுகையை நீங்க நிலைநாட்டுங்கள், ஜமாத்தோடு தொழுகை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் பணிக்கின்றானே, இது உள்ளங்கள் என்ன செய்யும்? இதன் மூலம் ஒன்றுபடும். உள்ளங்கள் ஒருபோதும் இதன் மூலம் பிளவுபட மாட்டாது, உள்ளங்கள் ஒன்றுபடும். நபி அவர்கள் ஜமாத்தை எவ்வளவு வலியுறுத்தினார்கள் என்பது சம்பந்தமான நிறைய செய்திகளை படிக்கிறோம். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அதாவது தெளிவாக முனாஃபிக் என்று அறியப்பட்டவனை தவிர வேறு யாரும் ஜமாத்துக்கு வராமல் இருக்க மாட்டார்கள். முனாஃபிக் என்று தெளிவாக அறியப்பட்டவன் மாத்திரம் தான் ஜமாத்துக்கு வராமல் இருப்பான் என்று சஹாபாக்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த காலம் சிறந்து விளங்கியது. அதே போன்று முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தி, இது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் கூற்றாக வருகிறது. அதாவது என்னவென்றால், நமது காலத்தில் ஜமாத்து தொழுகையை விட்டு யார் விலகி இருக்கிறானோ அவன் ஒரு முனாஃபிக்காக அறியப்பட்டான், அல்லது அவன் ஒரு நோயாளியாக இருந்தா, நோயில் இருந்தா வரமாட்டார் என்ற இந்த ரெண்டு காரணங்களை தான் சொல்றான். அந்த அளவுக்கு ஜமாத்து தொழுகைக்கு அந்த நபித்தோழர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அனைவரும் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே ஜமாத்தோடு என்ன செய்தார்கள்? தொழுகையை நிறைவேற்றினார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறு தொழுகையை பேணுகின்ற போது நிச்சயமாக உள்ளங்கள் ஒன்றுபடும், அதன் மூலம் சமுதாயம் ஒன்றுபடும். அந்த சமுதாயம் என்ன செய்யாது? பிளவுபட்டு போகாது என்ற ஒரு மகத்தான ஒரு வழிகாட்டல், ஒரு பயிற்சி இந்த இபாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே
நாம் தொழுகைகளை ஜமாத்தாக மஸ்ஜிதிலே நிறைவேற்றுவது அது சமுதாயத்தை ஒன்றுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதிலே மற்றொரு ஹதீஸை கொண்டு வருகிறார். அதுக்கு அடுத்த பேஜில் நீங்க பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட ஒரு செய்தி, எனது உள்ளம் எதை நாடுகிறது என்றால் தொழுகைக்காக ஒருவரை நியமித்து இகாமத் சொல்லி ஒருவரை தொழுகைக்காக நியமித்து விட்டு மக்கள் தொழும்போது யாரெல்லாம் தொழுகைக்கு வராமல் தங்கள் வீடுகளில் இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய வீடுகளில் இருக்கும் நிலையில் அந்த வீடுகளை எரித்துவிட என் மனம் நாடுகிறது என்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்கன்றா எவ்வளவு கடுமையான எச்சரிக்கை என்று பாருங்க. இது புகாரி முஸ்லிம்கள் எல்லாம் வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. விளைவி நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக அழகான வழிகாட்டல்கள் இந்த குர்ஆனுடைய வசனத்தின் மூலம் இந்த நூலுடைய ஆசிரியர் வழங்கி கொண்டிருக்கிறார். எனவே ஒரு இஸ்லாமிய உம்மத் ஒன்றுபட்டு வாழ்வதற்கான உன்னதமான வழிகாட்டல்கள் இவைகள். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய அடுத்த பகுதியை மற்றொரு வகுப்பிலே தொடர்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.